ஹாய், நான் லாஸ்ட் வீடியோவில் எங்கள் மார்னிங் ரொட்டீன் போட்டிருந்தேன். ஃபுல் டே ரொட்டீன் ஒரே வீடியோவில் போட முடியல. ஸோ இந்த வீடியோவில் ஆஃப்டர்நூன்லேருந்து நைட்டு வரையும் என்னெல்லாம் பண்ணோன்னு போட்டிருக்கேன். லஞ்சுக்கு வெஜ் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். பசங்களுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாலே குஷி ஆகிடுவானுங்க. எனக்கும் வெரைட்டி ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பட் என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் அவ்வளோவா பிடிக்காது, ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. பிரியாணியில் நான்வெஜ் போட்டு செஞ்சுருந்தா சாப்பிட்ருவாங்க. இதில் வெஜிடபிள் போட்டு செஞ்சதுனால அவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது. கூடவே எக் ஃப்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுத்துட்டேன். ரசுமா இந்தாங்க. சைக்கிள் எப்படி எடுத்த? சாவி லாக் போட்டிருந்துச்சே, எப்படி எடுத்த? சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் தான் தென்னை மரம் இருக்குது. தென்னை மரத்துலேருந்து தேங்காய் வேற மேலே விழுந்துருமோன்னு பயத்துலேயே தான் கொஞ்சம் உட்காந்துட்டு இருந்தோம். அதனாலேயே பசங்களை அதிகமாக இங்கே விளையாட விட மாட்டேன். இந்த சைக்கிள் உடஞ்சி பாட்டாக போனாலும் அதை விட மாட்டுறானுங்க. அதையே வச்சுட்டு தான் விளையாடுறானுங்க. இது செகண்டாக வாங்கின சைக்கிள். ஃபஸ்ட்டு வாங்கின சைக்கிளும் இதே நிலமை தான் ஆச்சு. இதுக்கு மேலே இப்படியே சைக்கிள் வாங்கிட்டு இருந்தால் வேஸ்ட்டு தான். அதான் பசங்க கொஞ்சம் வளர்ந்ததும் பெரிய சைக்கிளாகவே வாங்கிக்கலான்னு இருக்கோம். நைட்டுக்கு பச்சை பயிறு தோசை தான் செய்ய போகிறேன். 1 கிளாஸ் பச்சை பயிருக்கு 1/4 கிளாஸ் பச்சரிசியோ இல்லை சாப்பாட்டு அரிசி இல்லை இட்லி அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கலாம். ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி இதை ஊற வச்சுக்கணும். ஒரு 8 hours கழித்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ஊற வச்ச பச்சை பயிறு, பச்சை மிளகா, இஞ்சி, ஜீரகம் இதை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஒரு மாவாக ரெடி பண்ணிக்கணும். நான் ஒரு நாள் முளைக்கட்டின பயிரை வச்சு செஞ்சு பார்த்தேன். ரொம்பவே சொதப்பிடுச்சு. தோசையை சுத்தமாக எடுக்கவே வரல, வேகவும் இல்லை. அதுக்கு நான் முளைக்கட்டி வச்சுருந்த பயிரையே தான் சாப்பிட்ருக்கலாம். செஞ்சு எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டு. இதில் என்ன தப்பு பண்ணனே தெரியல. தோசைலாம் பிஞ்சு போயிடுச்சு. சரி, பிஞ்சு போன தோசையாவது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தா சுத்தமாக வாயிலே வைக்க முடியல. சரி, இதுக்கு மேலே இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு ஓரங்கட்டி வச்சுட்டேன். சரி, ஒரு டைம் பச்சை பயிரை ஊற வச்சு தோசை ஊற்றி பார்த்துடலான்னு தான் இப்போது ட்ரை பண்ணேன். இப்படி அரைச்சி ஊற்றுனதும் தோசை அழகாக வந்துருச்சு. தோசை ஊற்றும் போது பயந்துட்டே தான் ஊற்றினேன் நல்லா வந்துடணுன்னு. நல்ல வேளை எப்படியோ நல்லா வந்துருச்சு. இதுக்கு சைட் டிஷ்க்கு காரமாக ஒரு சட்னி வச்சா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி தாளிக்கும் போது சட்னியையும் அதில் சேர்த்து ஒரு 5 minutes கொதிக்க வச்சு எடுத்துட்டா சூப்பராக இருக்கும். முக்கியமாக தோசை கூட இதை சாப்பிடும்போது சட்னியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.